Four verses. Daniel chapter 7, the first 4 verses. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. In the first year of Belshazzar, king of Babylon, Daniel had a dream and visions of his head upon his bed. Then he wrote the dream and told the sum of the matters. Daniel spake and said, I saw in my vision by night, and behold, the 4 winds of the heaven strove upon the great sea, and 4 great beasts came up from the sea, diverse one from another. The first was like a lion, and had eagle's wings. I beheld till the wings thereof were plucked, and it was lifted up from the earth, and made stand upon the feet as a man, and a man's heart was given to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தானியேல் தரிசனத்திலே 4 வித்தியாசமான மிருகங்களை காண்கிறார். Daniel in his vision saw 4 diverse beasts. என்னுடைய வலது கை பக்கத்திலே 2வது சார்ட்டிலே அந்த படங்களை நாம் பார்க்கிறோம். On the chart on the right side of mine, you can see those pictures. முதல் மிருகம் சிங்கத்தை போல் காணப்பட்டது. The first beast was like unto a lion. அதற்கு கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. It had eagle's wings. தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலேயே அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. While he was beholding that vision, the wings thereof were plucked. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த 4 மிருகங்களும் 4 சாம்ராஜ்யங்களை வெளிப்படுத்துகிறது. These 4 beasts show the 4 empires. சிங்கத்தை போல காணப்பட்ட அந்த மிருகம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. The beast which was like unto a lion revealed the Babylonian empire. கரடியை போல காணப்பட்ட அந்த மிருகம் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. The beast which was like unto a bear was the Medo-Persian empire. சிவிங்கியை போன்று காணப்பட்ட அந்த மிருகம் அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. The beast which was like unto a leopard was the Greek empire. கெடியும் பயங்கரமான மகா பலத்ததுமான அந்த மிருகம் அது ரோம சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. And the beast which was dreadful and terrible and strong exceedingly showed the Roman empire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த முதல்ல காணப்பட்ட சிங்கத்தை போன்ற அந்த மிருகம் பாபிலோன் ராஜ்யமானது அது எப்படி கழுகின் வேகத்தில் சாம்ராஜ்யமாக மாறினது என்பதை அது காட்டுகிறது. The first beast which was like unto a lion shows how the Babylonian kingdom quickly grew up to be an empire at the pace of an eagle. கழுகின் வேகத்தில் இந்த பூமி எங்கும் அது பரவி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறினது. It spread out throughout the earth at the speed of an eagle and turned out to be a vast empire. ஆனால் அப்படிப்பட்ட சாம்ராஜ்யமானது அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது என்பதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் வெகு சீக்கிரத்திலே அது இருந்த இடம் தெரியாமல் மாறிப்போனது. And such a great empire had very quickly had its wings plucked off. That shows very soon it came to naught and it was not to be found. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி இவையெல்லாம் சத்திய வேதத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. In the Holy Scripture, it has been very clearly detailed about the emergence, rise and fall of the Babylonian Empire. உலக சரித்திரத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து நாம் படித்து பார்க்கும்போது உலக சரித்திரத்திலே எழுதப்படாத அல்லது வெளியே வராத எத்தனையோ காரியங்கள் சத்திய வேதத்தில் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து தெளிவாக தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது.
Many matters about the Babylonian Empire, which has not been given in the world history, has been very detailedly elaborated in the Holy Scripture. சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட பாபிலோனையும் சாதாரண ராஜாவாய் காணப்பட்ட நேபுகாத்நேச்சாரையும் தேவன் எப்படி உயர்த்தினார் என்பதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the past we saw how the Lord elevated Babylon, which was an ordinary kingdom, and King Nebuchadnezzar, who was an ordinary king. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த நேபுகாத்நேச்சார் தேவன் தன்னை உயர்த்தினதற்கு தகுந்தவாறு மனத்தாழ்மையாய் நடப்பதற்கு பதிலாக அவன் தேவ ஆலயத்துக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, ஏன் தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தினான். That King Nebuchadnezzar, when God elevated him, instead of walking humbly before the Lord, he rose up against the people of God, against God's temple, and why not even against God himself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நேபுகாத்நேச்சார் எந்தெந்த விதங்களில் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தான் என்பதை நாம் படிப்படியாய் தியானித்து வருகிறோம். Step by step we are meditating the points where Nebuchadnezzar worked against God. எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, When we read Jeremiah chapter 50 verse 17, இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். Israel is a scattered sheep. The lions have driven him away. First the king of Assyria had devoured him, and last this Nebuchadnezzar, king of Babylon, had broken his bones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த நேபுகாத்நேச்சார் இந்த எலும்புகளை, இஸ்ரேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான் என்று நாம் பார்க்கிறோம். We see Nebuchadnezzar broke the bones of the Israelites. தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆடுக்கு ஒப்பாக குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். Here we see that God has compared Israelites to sheep. அப்ப நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான். Therefore Nebuchadnezzar broke the bones of the Israelites. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இன்றைக்கு உலக வரைபடத்துல இருந்த இடம் தெரியாமல் போக தேவன் அப்படி மாற்றினார். இருந்த இடம் தெரியாத அளவுக்கு அதை மாற்றினார். And God has changed a very vast empire which once upon a time occupied a major portion in the world map to a place where it's not able to be found today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப எந்த ஒரு மனிதனையும் தாழ்வான ஒரு இடத்திலிருந்து இந்த உலகத்துல எந்த ஸ்தானத்துக்கும் உயர்த்த தேவனால் ஆகும். It's possible for God to lift up a man even from the lowest estate to a very high position in this world. அதே வேளையில் அந்த மனிதன் தன்னுடைய ஜீவியத்திலே பெருமைக்கு இடம் கொடுக்கும்போது, தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்யும் போது, அந்த மனிதனை ஆண்டவர் தரை மட்டும் தாழ்த்தவும் அவருக்காகும். At the same time, when a man gives room for pride in his life and also tries to work against the Lord, then the Lord is able to humble him even to the dust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலும் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். Therefore God expects humility of mind from every child of God. கிறிஸ்துவ ஜீவியத்துல மனத்தாழ்மை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Humility of mind is very essential in a Christian life. ஆகவே தான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும்போது, That is what when the Lord speaks through prophet Micah, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். Oh man, he has told you what that good is, நியாயம் செய்து to do justly இரக்கத்தை சிநேகித்து and loving mercy, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். What does the Lord require of thee but to do justly and to love mercy and to walk humbly with thy God? மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Micah chapter 6 verse 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். He had shown thee, O man, what is good, and what did the Lord require of thee, but to do justly and to love mercy and to walk humbly with thy God.
வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? What else did the Lord require of thee? தேவன் மனிதனிடத்தில் வேறு என்னத்தை கேட்கிறார்? What else did the Lord require from men? மனதிலே தாழ்மையாய் நடக்க வேண்டும். They have to walk humbly in mind. இதை இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது, When Jesus speaks about this in the Sermon on the Mount, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Matthew chapter 5 verse 3, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முதல் பிரதானமான தகுதி என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். the first main eligibility to enter into the kingdom of heaven is that we have to be pure in spirit, and blessed are they who are poor in spirit. மூல பாஷையில ஆவியில மனதில பிச்சைக்காரனை போல தாழ்த்துகிறவன். In the original language it is written, in the spirit, in the mind, those that humble themselves as beggars. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆகவே தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மையை அவர் எதிர்பார்க்கிறார். Therefore the Lord expects humility of mind from men. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும், கர்த்தர் அவனை எந்த ஸ்தானத்துல வைத்திருந்தாலும், ஒரு காரியத்தை அவன் எப்போதும் நினைவு கூற வேண்டும், நான் ஒரு மண் என்பதை அவன் நினைவு கூற வேண்டும். Generally, a man, even though he might be occupying a lofty position in this world, and the Lord might have been elevated him to a very good position, but one thing he has to have in memory always, that is, he is a dust. ஒரு நேபுகாத்நேச்சாரா இருந்தாலும், முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய நேபுகாத்நேச்சாரா இருந்தாலும், அல்லது இந்த உலகத்தில் வேறு எந்த ஸ்தானத்துல ஒரு மனிதன் அல்லது தேவனுடைய பிள்ளை காணப்பட்டாலும், தேவன் அவர்களை நினைவு கூறும்போது மண்ணென்று நினைவு கூறுகிறார். It might be a Nebuchadnezzar who is ruling the whole world, or a man occupying any office or position, but the Lord remembers him as a dust. சங்கீதத்தில் நாம் வாசிக்கும்போது, When we read in Psalms, சங்கீதம், மண்ணென்று அவர் நம்மை நினைவு கூறுகிறார். Psalms 103 verse 14. For he knoweth our frame, he remembereth us that we are dust. தம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். he knoweth our frame. பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு நம்முடைய உருவம் என்ன என்று தெரியாமல் போய்விடுகிறது. In many circumstances we do not know our frame. இந்த உலகத்துல உயர்த்தப்பட when we are kept on being lifted in this world, இந்த உலகத்துல பல்வேறு ஸ்தானங்கள், பணம், பேர், புகழ் இவையெல்லாம் வரும்போது, when various positions, name and fame come in this world, ஒரு மனிதன் அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய உருவம் என்னதென்று அறியாமல் போய்விடுகிறார்கள். a man or a child of God failed to remember his frame. நம்முடைய உருவம் இன்னதென்று நம்முடைய தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். Our God very well knows our frame. நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். He also remembers that we are dust. அப்ப நம்மை குறித்து தேவன் என்ன நினைவு கூறுகிறாரோ அதே போன்று நாமும் நம்மை குறித்து நினைவு கூற வேண்டும். The same remembrance that God has about us should we also have about ourselves. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Let me repeat. நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் என்ன நினைவு கூறுகிறாரோ அதே காரியத்தை நாமும் நம்மை குறித்து நினைவு கூற வேண்டும். Whatever God remembers about every one of us, that same remembrance should be had by us about us. அவன் நம்மை மண்ணென்று நினைவு கூறும்போது நாம் நம்மை குறித்து பெரிய நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது. When he remembers us as dust, we must not be highly esteeming ourselves. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை மண்ணென்று நினைவு கூறுவது போல நாமும் இந்த உலகத்துல எந்த ஸ்தானத்துக்கு வந்தாலும், எவ்வளவு பேர், புகழ், பணம் எல்லாம் நமக்கு வந்தாலும், நான் ஒரு மண் என்று நினைவு கூறுவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வீழ்ச்சி உண்டாவதில்லை. Every day as the Lord remembers that we are dust, even though we are wielding a very good position and we've got name and fame, yet if we remember us as dust, then we will not face a spiritual failure. ஆனால் நேபுகாத்நேச்சாருடைய ஜீவியத்திலே தன்னை ஒரு மண்ணென்று அவன் நினைவு கூறவில்லை. But Nebuchadnezzar in his life failed to remember that he was a dust. ஆனா பின்னாட்கள் அவன் அதை விளங்கிக் கொண்டான். But later in life he understood.
அதை நாம் அடுத்த காரியத்திலே நாம் பார்ப்போம். நேபுகாத்நேச்சாருடைய ஜீவிதத்தில் அடுத்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது அதை விளங்கிக் கொள்ளலாம். In the life of Nebuchadnezzar, when we meditate about the next point, we can understand that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அவன் எலும்புகளை தனக்குள்ள ஒரு பெருமை வந்தபோது அவன் தேவ ஜனங்களுடைய எலும்புகளை முறிக்கக்கூடியவனாய் மாறிவிட்டான். When pride came in his life, he began to break the bones of the people of God. ஒருவேளை தன்னுடைய ஜீவியத்துல தான் ஒரு மண் தனக்கு எந்த தகுதியும் இல்லை என்கிற அந்த மனத்தாழ்மையை அவன் காத்து கொண்டிருந்தால் ஒருபோதும் தேவ ஜனங்களுடைய எலும்புகளை அவன் முறித்திருக்க மாட்டான். In case he had remembered in his life that he was just dust, and if he had kept the humility of mind, never ever would he have broken the bones of the people of God. ஆகவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு இரண்டாவது முக்கியமான காரணம் நேபுகாத்நேச்சார் தேவ ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான். The second important reason for the downfall of the Babylonian empire was that Nebuchadnezzar broke the bones of the people of God. அதற்கு காரணம் அவன் தான் மண்ணென்று நினைவு கூறவில்லை. The reason behind that was that he did not remember that he was dust. முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் அவனுக்கு வந்தபோது, when he had the power to reign the whole world, தேவனுடைய பரம அதிகாரத்தை அறிந்து கொள்ளாமல் அதற்கு மேலாக தன்னை உயர்த்தினான். he did not remember or think of the heavenly rule that the Lord had and thought to put himself above it. ஆனால் தேவன் என்ன செய்தார்? பின்னாட்கள்ல அவன் ஒரு மிருகத்தை போல மாற்றி அவன் ஒரு மண் என்றும் பூமியிலே தான் ஒன்றுமே இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளும்படியாக அவன் வாயினால் அறிக்கையிடும்படியாக கர்த்தர் செய்தார். But later in life God made him as a beast of the field and also made him to understand that he was just dust and was not able to do anything of his own. நேபுகாத்நேச்சார் பண்ணின அறிக்கையை நாம் தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, in Daniel chapter 4 when we read of the confession of Nebuchadnezzar, 34 இருந்து 36 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, when we read verses 34 to 36, இல்ல 34 இருந்து 37 வரை வாசிங்க. 34 to 37. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. பூமியின் குடிகள் எல்லாரும் இந்த பூமியில எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். All the inhabitants of the earth, people may be in any position in this world, but are reputed as nothing and nothing in the inside. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். And at the end of the days, I, Nebuchadnezzar, lifted up mine eyes unto heaven, and mine understanding returned unto me, and I blessed the Most High, and I praised and honored him that liveth forever, whose dominion is an everlasting dominion, and his kingdom is from generation to generation, and all the inhabitants of the earth are reputed as nothing, and he doeth according to his will in the army of heaven, and among the inhabitants of the earth, and none can stay his hand or say unto him, What doest thou? At the same time my reason returned unto me, and for the glory of my kingdom mine honor and rightness returned unto me, and my counselors and my lords sought unto me, and I was established in my kingdom, and excellent majesty was added unto me. Now I, Nebuchadnezzar, praise and extol and honor the King of heaven, all whose works are truth, and his ways judgment, and those that walk in pride he is able to abase. நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் தாழ்த்தின போது, ஒரு மிருகத்தை போல மாற்றின போது அவன் பல்வேறு சத்தியங்களை பாடமாக கற்றுக்கொண்டான். When the Lord humiliated Nebuchadnezzar, when he was made like unto a beast, he learnt many truths.
முதலாவதாக 34ஆம் வசனத்துல அவன் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? What is the first lesson that he learned, which is written in verse 34? அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். His dominion is an everlasting dominion. அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். His kingdom is from generation to generation. அதோட அர்த்தம் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே நித்திய நித்தியமாக காணப்படும். இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த ஒரு சாம்ராஜ்யத்தையும் இருந்த இடம் தெரியாமல் போக பண்ணும்படியாக தேவன் வல்லவராயிருக்கிறார். The meaning is the kingdom of God alone abides from generation to generation and from everlasting to everlasting, and the rest of the nations the Lord is able to topple that it can come to naught. 35ஆம் வசனத்திலே அவன் கற்றுக்கொண்ட சத்தியத்தை குறித்து சொல்லும்போது, when the truth that he has learnt from verse 35 is told, பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார். நத்திங், ஒன்றுமில்லை அவருக்கு முன்னாடி. All the inhabitants of the earth are reputed as nothing. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். He doeth according to his will in the army of heaven and among the inhabitants of the earth. எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும், அவருடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று ஒருவருக்கும் கேட்க முடியாதாம். Even though a man be very great in this world or be in a very good position in this world, but none can stay his hand or say unto him, what doest thou? கடைசியாக 37ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, finally when we read verse 37, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். and those that walk in pride he is able to abase. அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம். All his works are truth. அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். And his ways judgment. அதுல அநியாயம் இல்ல. There is no injustice in that. அகந்தையாய் நடக்கிற எந்த ஒரு மனிதனையும் தாழ்த்த அவராலே ஆகும். And those that walk in pride he is able to abase. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நேபுகாத்நேச்சாரை பொறுத்தவரையிலும் அவன் உயர்த்தப்பட்ட போது தான் ஒரு மண் என்று அவன் நினைவு கூறவில்லை. Therefore, as far as Nebuchadnezzar was concerned, when he was lifted up, he did not remember that he was dust. ஆகவே அவனுடைய ஜீவியத்திலே சம்பவித்தது என்னவென்றால், அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறிக்கக்கூடியவனாய், அந்த பெருமை வந்தபோது அவன் மற்ற ஜனங்களுடைய எலும்புகளை முறிக்கக்கூடியவனாய் மாறிவிட்டான். Therefore, when pride came in his life, he started to begin to break the bones of the Israelites or the other people. அவனுடைய பெருமையை அவனை விட்டு எடுத்து போடும்படியாக தேவன் அவனை மிருகமாய் மாற்றி மனுஷரிலிருந்து தள்ளினார். To remove his pride from him, the Lord turned him to be a beast and rejected him from men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, when we meditate our lives, 22ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறபடி கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற இயேசு எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய விதத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். As read in Psalm 22, we see Lord Jesus Christ, when he was hanging on the cross, all his bones were protruding out. 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். Psalm 22 verse 17. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். I may tell all my bones, they look and stare upon me. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். I may tell all my bones. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசன சங்கீதமாய் இருக்கிறது. This is a prophetical psalm about Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நேபுகாத்நேச்சார் எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எலும்புகளை அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தபோது கர்த்தர் அந்த சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல், அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்க கூடுமானால், therefore when Nebuchadnezzar broke the bones of the Israelites, if the Lord God had obliterated the empire, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறப்போகிற தேவ ஊழியர்களும் தேவ ஜனங்களும் இயேசுவின் எலும்புகளுக்கு உரியவர்களாக மாற வேண்டும். the bridal church, that is the workers of God and the people of God who are going to become his bride, have to become members of his bones. இயேசுவின் எலும்புகளுக்கு சொந்தக்காரர்களாய், உரிமைக்காரர்களாய் நாம் மாற வேண்டும். We have to become the members of the bones of Jesus. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 30. For we are members of his body, of his flesh and of his bones. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசுவின் எலும்புகளுக்கு உரியவர்களாக யார் மாறுகிறார்களோ அவர்கள்தான் மணவாட்டி சபையாய் மாற முடியும். Those who have become the members of the bones of Jesus alone can become the bridal church. இன்றைக்கு முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். Today there might be millions of Christians across the globe. லட்சக்கணக்கான ஊழியங்கள் நடந்து அநேகர் இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கலாம். And lakhs of workers of God also might be going about to preach about Jesus. இன்னைக்கு முழு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை நாம் கவனித்து பார்ப்போமானால் இயேசுவின் இரத்தத்தின் மேல் உரிமை பாராட்டுகிறார்கள். Today when we consider the Christians throughout this world, we can see that they claim the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். They receive the blessings from the blood of Jesus. இயேசுவின் மாம்சத்தின் மேல் உரிமை பாராட்டுகிறார்கள். They claim the body or flesh of Jesus. இயேசுவின் தழும்புகளின் மேல் உரிமை பாராட்டுகிறார்கள். They claim the stripes of Jesus. ஆனால் இயேசுவின் எலும்புகளின் மேல் அநேகர் உரிமை பாராட்டுவதில்லை. But many do not lay a claim for the bones of Jesus. இயேசுவின் எலும்புகள் என்பது இயேசுவின் உபதேசங்களை காட்டுகிறது. The bones of Jesus show the doctrines of Jesus. அது கிறிஸ்துவின் உபதேசங்களை காட்டுகிறது. Or it shows the doctrines of Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி ஒரு உபதேசத்தை ஸ்தாபித்திருக்கிறார். Lord Jesus Christ hung on the cross and established a doctrine. ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. That is what we read. The preaching of a cross is foolishness for those who perish. கிறிஸ்துவ ஜீவியம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. Christian life speaks about the preaching of the cross. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. Therefore the preaching of the cross is foolishness to those who perish. மாத்திரமல்ல 2 யோவான்ல நாம் வாசிக்கும்போது Not only that, in 2 John we read, அங்கே கிறிஸ்துவின் உபதேசம் என்று நாம் படிக்கிறோம். we read of the doctrine of Christ. அதான் கிறிஸ்துவின் எலும்புகள். Those are the bones of Christ. 2 யோவான் 9 2 John verse 9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். Whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. He that abideth in the doctrine of Christ, he has both the Father and the Son. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. Whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. இந்த வார்த்தை எல்லாரும் கவனமாய் கவனிக்க வேண்டும். Everyone must be attentive to these words. இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெயர்களை தங்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கலாம், கிறிஸ்தவ பாரம்பரியத்தை அனுசரிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் உபதேசத்தில் யார் நிலைத்திருக்கவில்லையோ அவர்களுக்குள்ள தேவன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Today when we consider the Christians of the whole world, they could have been born in a Christian family, could have a Christian name, could follow the Christian traditions, but those who do not have the doctrine of Christ hath not God, so is it written. கிறிஸ்தவ குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருக்கலாம். You might have been born in a Christian family, இல்ல பெந்தகோஸ்தே குடும்பத்திலே கூட பிறந்திருக்கலாம். or might have been born in a Pentecostal family. இந்த பெந்தகோஸ்தே ஒழுங்கு முறைப்படி அல்லது சபையில் நீங்கள் வளரலாம். According to the Pentecostal tradition, you could have been brought up. ஆனால் நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். But you have to abide by the doctrine of Christ. அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்கிற ஜீவியம் நமக்கு இருக்கக்கூடாது. That is, we should not have a life whereby we transgress the doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடந்து விட்டால் நாம் இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடலாம், அல்லது பிதாவே பிதாவே என்று கூப்பிடலாம். ஆனால் தேவன் நமக்குள் இருக்க மாட்டார். After transgressing the doctrine of Christ, we might call Jesus Jesus or Father Father, but he will not be in us. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. It's very clearly written here, he that abideth in the doctrine of Christ, he hath both the Father and the Son. அப்ப இந்த உபதேசத்துக்கு 2 பெயர். Therefore this doctrine has got 2 names. ஒன்று கிறிஸ்துவின் உபதேசம். First, the doctrine of Christ. மற்றொரு பெயர் அப்போஸ்தல உபதேசம். The other name for this is the apostolic doctrine. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்ட முதல் அப்போஸ்தலனாய் இருக்கிறார். For Lord Jesus Christ was the first apostle to be manifested in this world. எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்திலே இதை படிக்கிறோம். We read that in Hebrews chapter 3 verse 1.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலன் என்பதையும் பிரதான ஆசாரியன் என்பதையும் கவனித்து பார்க்க வேண்டுமா? We have to consider that Lord Jesus Christ was an apostle and a high priest. அப்ப இது இந்த உபதேசத்துக்கு பேர் கிறிஸ்துவின் உபதேசம் அல்லது அப்போஸ்தல உபதேசம். Therefore this doctrine is called the doctrine of Christ or the apostolic doctrine. பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான். Nebuchadnezzar, the ruler of the Babylonian empire, broke the bones of the Israelites. நாம் நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவின் எலும்புகளை முறிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. We in our lives should not be breaking the bones of Jesus. இப்ப இயேசுவின் எலும்புகள் என்பது அந்த இயேசுவின் உபதேசங்கள் அல்லது அப்போஸ்தல உபதேசம். When we say of the bones of Jesus, those are the doctrines of Jesus or the apostolic doctrines. அப்ப அதுல ஒரு உபதேசத்தை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the past we meditated one of those doctrines. அந்த முதல் உபதேசம் ஒப்புரவாக்குதலின் உபதேசம். The first doctrine that we meditated was the doctrine of reconciliation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரிந்து கிடக்கிறவர்களை ஒப்புரவாக்கும்படியாகத்தான் சிலுவையிலே தொங்கினார். Lord Jesus Christ hung on the cross to reconcile those who were parted asunder. கொலோசையர் 1:20 நாம் படிக்கிறோம். We read that in Colossians chapter 1 verse 20. அப்ப இயேசுவின் எலும்புகள் என்பது முதல் எலும்பு ஒப்புரவாக்குதலின் உபதேசம் ஒரு இயேசுவின் எலும்பாய் இருக்கிறது. Therefore the first bone of Lord Jesus Christ is the doctrine of reconciliation. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. And having made peace through the blood of his cross, by him to reconcile all things unto himself, by him I say, whether they be things in earth or things in heaven. அப்ப ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்பது ஒரு இயேசுவின் எலும்பாய் இருக்கிறது. Therefore the doctrine of reconciliation is a bone of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தினதுக்கு பிரதான நோக்கம் ஒப்புரவாக்கும்படியாக. The main reason for Lord Jesus Christ to shed his blood on the cross was for reconciliation. இப்ப நம்முடைய ஜீவியத்தில் நாம் யாரிடத்திலாவது கசப்பு, வைராக்கியம், வருத்தம், துக்கம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு சிலரோடு நாம் பேசாமல் அவர்கள் முகத்தை பார்க்க முடியாமல் இருந்தால் நாம் இயேசுவின் எலும்பை முறித்து போடக்கூடியவர்களாய் இருக்கிறோம். In our lives, if we have hatred, bitterness, enmity and anguish against some persons and are not able to face them, then we are breaking the bones of Jesus. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை அந்த எலும்பை நாம் முறித்து போடக்கூடியவர்களாய் நேபுகாத்நேச்சாரை போல இயேசுவின் எலும்பை முறித்து போடக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். We too, like Nebuchadnezzar, are breaking the bone of Jesus, which is called reconciliation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த உபதேசத்தை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்து விட்டோம். We saw about this doctrine in the past. இனி இயேசுவின் எலும்புகளை குறித்து பார்க்கும்போது வேறு சில எலும்புகள் அல்லது வேறு சில உபதேசங்கள் காணப்படுகிறது. Now in the bones of Jesus we see of some other doctrines also. உதாரணமாக வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு உபதேசமாக இருக்கிறது. For example, the life of separation is a doctrine. அப்போ அது ஒரு அப்போஸ்தல உபதேசம். That is an apostolic doctrine. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். People of God who have repented, who have been baptized and who have received the anointing of the Holy Spirit, the next step that they have to go on to is a life of separation. அப்போஸ்தலர் 2:40 வாசிக்கும்போது, when we read Acts of Apostles chapter 2 verse 40, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். And with many other words did he testify and exhort, saying, save yourselves from this untoward generation. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Save yourselves from this untoward generation. கர்த்தராகிய இயேசு இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து பேசும்போது,
When Lord Jesus Christ spoke about his life of separation, சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். do not think that I have come to put peace in this world. சமாதானத்தை அல்ல, பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்கிறார். He says, I did not come to give peace, but to bring about a division. ஒரு குடும்பத்துல 2 பேருக்கு விரோதமாக 3 பேர். In a family, 2 against the 3. இல்ல தகப்பனுக்கும் மகனுக்கும். Or between the father and son. வாசிப்போம் மத்தேயு Matthew chapter 10 verse 34. Think not that I am come to send peace on earth. I came not to send peace but a sword. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிங்க 36 வரைக்கும். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. For I am come to set a man at variance against his father, and the daughter against her mother, and the daughter-in-law against her mother-in-law, and a man's foes shall be they of his own household. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். We have to just examine this life of separation that has been prescribed by Lord Jesus Christ. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். Think not that I am come to send peace on earth. சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். I came not to send peace but a sword. இந்த பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை. This sword is the word of God. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையை பட்டயம் என்று நாம் படிக்கிறோம். In Hebrews chapter 4 verse 12 we read the word of God as the sword. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. இங்கே தேவனுடைய வார்த்தையை பட்டயம் என்று நாம் பார்க்கிறோம். Here we see the word of God is called the sword. அப்போ ஒரு குடும்பத்துல தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அல்லது உபதேசத்து நிமித்தமாக உண்டாகிறதான பிரிவினை. Therefore a variance that is formed in a house because of the word of God or the doctrine. 35ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், மகனுக்கும் தகப்பனுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். In verse 35 Jesus says, I am come to set a man at variance against his father, மகளுக்கும் தாய்க்கும், against the daughter and mother, மருமகளுக்கும் மாமிக்கும், and the daughter-in-law against her mother-in-law. பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்கிறார். He says, I came to set them at variance. இந்த பிரிவினை தான் வேறுபாட்டின் ஜீவியமாயிருக்கிறது. This variance is a life of separation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரிவினை என்று சொன்னால் இது ஏதோ பணம், பொருள், சொத்து, ஆஸ்தி இது நிமித்தமாக சண்டை பண்ணி யுத்தம் பண்ணி ஒரு பிரிவினை உண்டாகிறதே, அந்த பிரிவினை குறித்தல்ல இயேசு சொல்லுவது. When we say of a variance between father and son, Jesus does not speak about the division or a rift in the family that has been caused because of possessions, money and so on. மாமிக்கும் மருமகளுக்கும் வரக்கூடிய பிரிவினை பணம், பொருள், வஸ்திரம் அல்லது இடம் இது நிமித்தமா வரக்கூடிய பிரிவினை அல்ல. Also the variance between the daughter-in-law and the mother-in-law is not due to money or material or garments or possessions. இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா விசுவாசிகளா இருந்தாலும் தகப்பனும் பிள்ளையும் பணத்து நிமித்தம், பொருள் நிமித்தம் அல்லது இடப்பிரச்சனை நிமித்தமாக சகோதரர்கள், சகோதரிகள், தாய், பிள்ளை பிரிந்து இருக்கிறார்கள். Today in the world we can see even though they are believers, father and son or mother and daughter or siblings are separated one from another because of money and lands and possessions. அப்படி ஒரு பிரிவினை உண்டாக்குவதற்காக இயேசு வரவில்லை. Jesus did not come to bring such a variance. இயேசு ஒரு குடும்பத்தில் இங்கே உண்டாக்குகிற இந்த பிரிவினையானது அவருடைய பட்டயத்தின் மூலமாக உண்டாகிற பிரிவினை. Therefore the division that Jesus causes between in a family is by the sword. உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும்போது, for example when we read in the Old Testament period, ஆசா ராஜாவை குறித்து படிக்கிறோம். we read about King Asa. அவனுடைய தாயாகிய மாகாள் விக்கிரக ஆராதனக்காரியாய் காணப்பட்டாள்.
His mother Maacah was an idolatrous woman. விக்கிரகாராதனக்காரியாய் மாறி போனாள். She became an idolatrous woman. அப்போது ஆசா என்ன செய்தான்? What did King Asa do? நீயும் நானும் இனிமேல் ஒரு வீட்டில் இருக்க முடியாது. You and I cannot together stay in a house. தன் தாயாகிய மாகாளை அவன் ராஜாத்தியாய் இராதபடிக்கு புறக்கணித்தான், தள்ளிவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். We see that he removed his mother Maacah from being queen. நீ எனக்கு தாயும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை என்கிற இடத்துக்கு ஆசா ராஜா கடந்து வந்தான். King Asa came to a place where he was able to say, you are not my mother and I am not your son. காரணம், அவனுடைய தாய் விக்கிரகாராதனைக்காரியாய் மாறி போனாள். The reason was that his mother became an idolatrous woman. ஆகவே இங்கே ஆசா ராஜா தன்னுடைய தாயாகிய மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு புறக்கணித்து போட்டான். Therefore we see here that King Asa removed his mother Maacah from being queen. சொல்லி வாசி. 1 Kings 15 verse 13. And also Maacah his mother, even her he removed from being queen, because she had made an idol in a grove, and Asa destroyed her idol and burned it by the brook Kidron. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். ராஜாத்தியாய் இராதபடிக்கு பெத்த தாய ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி போட்ட ஆசா எதற்காக விலக்கி போட்டான்னா பணம் பொருளுக்காக இல்ல, ஸ்தானத்துக்காக அல்ல, விக்கிரக ஆராதனைக்காரியா அவள் காணப்பட்டபடினால். Asa removed his own mother who begat him from being queen, not because he wanted her money or something else of that sort, but just because she was an idolatrous woman. விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டு காலத்துல பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. In the New Testament period, covetousness is compared to idolatry. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசிகளா இருக்கலாம். All in the family may be believers. சிலர் பொருளாசை உள்ளவர்களா இருக்கலாம். Certain might be covetous. மகனுக்கு ஒரு பொருளாசை இருக்கும்போது தகப்பன் என்ன செய்யலாம்? ஆவிக்குரிய தகப்பனா இருந்தால் பொருளாசைக்கு இடம் கொடுக்காமல் அவர் தேவ சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். A son may be covetous, but if the father is spiritual, he might not give room for covetousness, but will give importance to God's presence. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. For Jesus says, a man's life is not in the abundance of his riches. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says, beware of covetousness. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். We have to beware of covetousness. அப்ப சில குடும்பத்தில் பொருளாசை உள்ளவர்களாக தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணி பொருள் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சிலர் இருக்கும்போது, அதே குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக பொருளாசை இல்லாதவர்களாக அவர்கள் காணப்படும் போது அந்த குடும்பத்தில் பிரிவினை உண்டாகிறது. In the house, certain members may be given to covetousness. They might have a craving to earn more and more, and at the same time, certain other members in the same family might not be giving room to covetousness. Therefore, for this reason, that family might be divided. முதலாவதாக கொலோசியரில் நாம் வாசிக்கும் போது விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று நாம் படிக்கிறோம். First of all, in Colossians we read covetousness, which is idolatry. 5ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Colossians chapter 3 verse 5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ஈச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். Mortify therefore your members which are upon the earth, fornication, uncleanness, inordinate affection, evil concupiscence, and covetousness, which is idolatry. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, When we read Ephesians chapter 5, அங்கேயும் கூட விக்கிரகாராதனையான பொருளாசை என்று நாம் படிக்கிறோம். there too we read that covetousness has been compared to idolatry. எபேசியர் 5:5. Ephesians chapter 5 verse 5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. For this ye know that no whoremonger, nor unclean person, nor covetous man, who is an idolater, hath any inheritance in the kingdom of Christ and of God. அப்ப விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனையா இருக்கிறது. Therefore covetousness is idolatry. தேவ சமூகத்தை விட்டு பொருள் சம்பாதிக்க ஓவர் டைம் பார்க்கலாம். படிக்க வேலை பார்க்கிற இடங்கள்ல ஓவர் டைம் பார்க்கலாம். படிக்கிற பிள்ளைங்க
படித்த நேரம் போக என்ன செய்யலாம், டியூஷனுக்கு போய் ஓவர் டைம் பார்க்கலாம் படிக்கிற விஷயத்துல. Leaving away God's presence, people can go for overtime in their job, and children who are studying also, in addition to the time they spend on education in schools and colleges, they go for tuitions. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். We see that we have to give fruits unto repentance. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்னவென்றால், when we see a fruit unto repentance, லூக்கா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும்போது, when we see the latter part of Luke chapter 3 verse 14, நமக்கு கிடைக்கிற சம்பளமே போதும் என்று இருக்க வேண்டும். we have to be content with our wages. நமக்கு கிடைக்கிற சம்பளம் போதாது அப்படி என்று சொல்லி சிலர் ஓவர் டைம் பார்த்து அதிகமா சம்பாதித்து, இல்ல சைட்ல பாக்குற வேலை இல்லாம சைட்ல பிசினஸ் பண்ணி அதிகமா சம்பாதிக்க போகும்போது பொருள் ஆசை உண்டாகிறது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தை விட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். When we are not content with our wages, then we go to do extra work, extra time, and also we go for moonlighting. In this way, when we go for moonlighting, we have to give up God's presence. உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். Be content with your wages. லூக்கா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. That is the latter part of Luke chapter 3 verse 14. மனம் திரும்பினதான ஒரு தேவனுடைய பிள்ளை கொடுக்க வேண்டிய கனி இது. What is the fruit that a child of God who has repented should give? பணாசை பொருளாசை நமக்கு வரக்கூடாது. We should not have love of money and covetousness. ஏனென்றால் இயேசு சொல்கிறார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. For Jesus says, beware of covetousness, for a man's life consisteth not in the abundance of things which he possesseth. இப்போ ஒரு குடும்பத்துல எல்லாரும் விசுவாசிகளா இருந்தாலும், even though all the members in a family are believers, எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தாலும், even though all of them are anointed, ஆனா எல்லாருடைய ஜீவியத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனது ஒரே மாதிரி தேவனை தேடக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. But when we go and count the mind of everybody, all of them won't be equally or uniformly searching God. இப்ப பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிங்க. When we read the first 2 verses of Colossians chapter 3, பொருளாசை இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? how will a child of God who does not have covetousness be? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. Set your affections on things above, not on the things on the earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். And you should set your affection on things above, not on things on earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written not on things on the earth. அப்ப ஒரு குடும்பத்துல எல்லாரும் விசுவாசிகளா இருந்தாலும் சிலர் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானது தேடினா போதும் என்கிற மனநிலையில் இருப்பாங்க. அதே குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் விசுவாசிகளா இருந்தாலும் பூமிக்குரிய காரியங்கள் அதிகம் வேண்டும் என்ற அந்த பொருள் ஆசை உடையவர்களா இருப்பார்கள். Even though all the members in the family are believers, certain among them might be minded about things which are above and not the things which are on earth. At the same time, the rest of the family members might be more concerned about things on earth, and they would be covetous. ஒருவேளை கணவன் பொருளாசை உள்ளவராய் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. மனைவி பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடினால் போதும், முழு குடும்பமாய் பரலோகத்துக்கு போனால் போதும் என்கிற எண்ணத்தோடு ஜீவிக்கூடியவர்களாய் இருந்தால் இந்த தேவ வார்த்தை என்கிற பட்டயம் கணவனை மனைவி என்ன செய்கிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. For example, suppose the husband in a family is covetous, but on the other side, wife is trying to set affection on things above and not on things on earth. Then by this, by the word of God, they are put asunder and are in variance. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, when we read Philippians chapter 3 verses 18 to 20, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். For many walk, of whom I have told you often, and now tell you even, weeping, that they are the enemies of the cross of Christ, whose end is destruction, whose God is their belly, and whose glory is in their shame,
who mind earthly things, for our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். Here it is very clearly written, many walk differently. இவர்கள்லாம் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பைங்கராய் இருக்கிறார்கள். These are the enemies of the cross of Christ. கிறிஸ்தவர்கள் தான். They are Christians. அபிஷேகம் பண்ணப்பட்ட பெந்தகோஸ்தே ஜனங்கள் தான். They are the anointed Pentecostals. ஆனால் உபதேசத்தின்படி ஜீவிக்காமல் உபதேசத்தை மீறி ஜீவிக்கிறவர்களாய், பொருளாசை உள்ளவர்களாய், பணாசை உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். But they are not able to live by the doctrine of Christ. They are transgressing the doctrine of Christ. They are given to covetousness and the love of money, and they are the enemies of the cross of Christ. மாத்திரமல்ல, அவர்கள் பூமி கடுத்துகளை மாத்திரம் சிந்திக்கிறார்கள். Not only that, they are concerned only about earthly things. எருசலேமுக்கு போக வேண்டுமானால், சீயோனுக்கு போக வேண்டுமானால், அல்லது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்கிற சிந்தையே இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். And if you want to go to Jerusalem or to Zion, or if you want to inherit the kingdom of heaven, what sort of life should we live? Such thoughts are not in their mind. அப்ப அவருடைய முடிவு அழிவு என்றும் அவர்களுடைய தேவன் வயிறு என்றும் சொல்லுகிறார். And he says their end is destruction and their God is their belly. கர்த்தராகிய இயேசுவோ அவர்களுக்கு தேவன் அல்ல, அவர்கள் தேவன் வயிறு. Lord Jesus Christ is not their God, but their God is their belly. பூமியில சம்பாதிக்க வேண்டும், ஆஸ்திகளை பெருக பண்ண வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும், இன்னும் பல்வேறு பூமிக்குரிய ஸ்தானங்களை அடைய வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணமாய் சிந்தையாய் இருக்கிறது. They want to earn handsful in this world. They want to increase their riches and also increase their possessions. This is their only thought that's lingering in their mind. ஆனா அதே குடும்பத்துல சிலர் எப்படி ஆயிலும் வரிக்கு போக வேண்டும், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூமியில நமக்கு ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, கொஞ்ச காலம் தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம், எப்படி ஆயிலும் பரலோகத்துக்கு போகணும்னு சிந்திக்கக்கூடியவர்கள் அதே குடும்பத்தில் இருக்கிறார்கள். At the same time, in the very same family, there are certain members who say somehow we have to go to the kingdom of heaven and our conversation is in heaven. The life that we live in this earth is just temporary. அப்போ ஒரே குடும்பத்துல ஆண்டவர் பட்டயத்தை அனுப்புகிறார், இயேசு பட்டயத்தை அனுப்புகிறார், தேவனுடைய வார்த்தை அனுப்புகிறார். ஒரு கூட்டத்தார் உலகத்துக்குரியவர்களாய், பொருளாசை உள்ளவர்களாய், இந்த உலகத்தில் ஒரு ஸ்தானத்தை அடையணும், இந்த உலகத்தில் ஒரு பெரிய பதவிக்கு வரணும், இதற்காக இயேசுவை பின்பற்றுகிறார்கள். Therefore, in the same family, Jesus sends his word, Jesus sends the word of God. One group is always minded about earning much and they are given to covetousness. They want to hold a very good position in this world and are minded about that. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை வாசிக்கும் போது, when we read in 1 Corinthians chapter 15, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். If in this life only we have hope in Christ, we are of all men most miserable. இந்த உலகத்துல சரீர சுகம், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை, மந்திரவாதத்திலிருந்து விடுதலை, செய்வனிலிருந்து விடுதலை, பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம், இதற்காக மாத்திரம் நீங்கள் இயேசுவை பின்பற்றக்கூடாது. In this world, just for health in the body, so that you might be delivered from the evil spirits and also from witchcraft and enchantments, and for a prosperity in your business alone, you shouldn't be following Jesus. 1 கொரிந்தியர் 15:19. 1 Corinthians chapter 15 verse 19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். If in this life only we have hope in Christ, we are of all men most miserable. உலகத்துல உள்ள ஒரு 10 கொலை ஒரு மனிதன் செய்யறான்னு வச்சுக்கோங்க, 10 கொலை பண்ணியிருக்கிறான் ஒரு மனிதன். அந்த கொலைகாரனை காட்டிலும் இந்த பெந்தகோஸ்தே சபையில வந்து நம்ம இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை பின்பற்றினால் அந்த கொலைகாரனை காட்டிலும் நம்முடைய நிலவரம் பரிதவிக்கப்படத்தக்க நிலவரமா மாறும். Suppose a man has murdered 10 persons in the world, but we having coming to this Pentecostal order, if we follow Jesus only for material blessings, we are more miserable than that murderer. இந்த உலகத்தில் உள்ள சரீர சுகத்துக்காக, சரீரத்தில் உள்ள விடுதலைக்காக நாம் இயேசுவை இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக தேவைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் மாறுவோம். For the healing in the body and the deliverance in the body, for in this life only we have hope in Christ, we are of all men most miserable. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுடைய குடும்பத்தை நிறுத்து பாருங்கள். Therefore every one of you should weigh out your family and find out its state. கணவன், மனைவி, தாய், பிள்ளை அல்லது மாமியார், மருமகள், இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இயேசு அனுப்பின இந்த பட்டயம் உங்களுடைய குடும்பத்தை இரண்டாக பிரித்து இருக்கிறதா? The husband and wife,
the mother and child, mother-in-law and daughter-in-law, you have to find out if the sword sent by the Lord has divided your families. ஆகவே தான் இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து சொல்லும்போது லூக்கா 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். That is what when Jesus speaks about those who are to be caught up in the secret coming of Lord Jesus Christ, he speaks in Luke chapter 17 verse 34, out of the 2 who are lying in the bed, one will be taken and the other shall be left. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். I tell you, in that night there shall be 2 men in one bed, the one shall be taken and the other shall be left. ஒரு படுக்கையில யார் படுத்திருக்க முடியும்? Who can lie in one bed? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். People belonging to one family. தாத்தாவும் பேரப்பிள்ளையும். A grandpa and a grandchild. 2 சகோதரர்கள். 2 brothers. 2 சகோதரிகள். 2 sisters. இல்ல தாயும் மகளும். Or a mother and daughter. அல்லது கணவனும் மனைவியும். Or a husband and wife. இப்படி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு படுக்கையில படுத்திருக்க முடியும். In this way, people belonging to one family alone can share one bed. அப்ப ஒரு குடும்பத்தில் உங்க விசுவாசிகளா இருந்தாலும் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். Therefore, if people belonging to one family or all believers too, one is taken and the other is left. காரணம் தேவன் பட்டயத்தை அனுப்புகிறார். The reason is the Lord is sending a sword. எல்லாரும் விசுவாசிகளா இருந்தாலும் பிரிவினை உண்டாகிறது. Even though all are believers, there is a variance. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனை பார்க்கலாம் மனைவி ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. In certain families we can see wives are more spiritual than husband. சில குடும்பங்கள்ல மனைவியை பார்க்கலாம் கணவன் ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. In certain other families we can see husbands are more spiritual than wives. சில குடும்பங்கள்ல மாமியை பார்க்கலாம் மருமகள் ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. சில குடும்பத்துல மருமகளை பார்க்கலாம் மாமி ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. In certain families the daughter-in-law would be more spiritual than the mother-in-law, and in certain other families mother-in-law would be more spiritual than the daughter-in-law. 4 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்க்கலாம் ஆவிக்குரியவர்களா இருப்பார்கள். If there are 4 children in a family, 2 will be better off in a spiritual standard. ஒரே குடும்பத்தில் ஆவிக்குரியவர்களும் இருப்பார்கள், மாம்சத்துக்குரியவர்களும் இருப்பார்கள். In the same family there will be spiritually minded people and carnally minded people. ஒரே ஆபிரகாமுடைய வீட்டிலே இஸ்மவேலும் காணப்பட்டான், ஈசாக்கும் காணப்பட்டான். In the same family of Abraham was found Ishmael and Isaac. இஸ்மவேலும் ஆபிரகாமுக்கு பிறந்தவன் தான், ஈசாக்கும் ஆபிரகாமுக்கு பிறந்தவன் தான். Ishmael also was born to Abraham and Isaac also was born to Abraham. ஆனா கலாத்தியர்ல நாம் படிக்கிறோம் ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவனுடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. But in Galatians we read that the spiritual cannot have any tie with the carnal. ஒரு குடும்பத்தில் ஆவிக்குரியவனும் மாம்சத்துக்குரியவனும் ஒன்றா இருக்க முடியாது. In the same family the spiritual and the carnal cannot live together. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் உபதேசத்தின் நிமித்தம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகிறது. Therefore, for the sake of Christ and by the doctrine, there is a division. அதான் வேறுபாட்டின் ஜீவியம். That is a life of separation. ஜீவியத்திலே வேறுபாடு. A separation in life. சுபாவங்களில் வேறுபாடு. And a separation in the natures. இதுதான் கிறிஸ்துவின் வேறுபாட்டின் ஜீவியத்தை பற்றிய உபதேசம். This is the doctrine of the life of separation of Christ. கலாத்தியர்ல வாசிக்கும்போது when we read in Galatians, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? what does the scripture say about this? அடிமையானவனை அவனுடைய பிள்ளையும் புறம்பே தள்ளு. You have to put away the bondwoman and her son. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Galatians chapter 4 verse 29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. தொடர்ந்து அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க But as then he that was born after the flesh persecuted him that was born after the spirit, even so it is now. Nevertheless, what saith the scripture? Cast out the bondwoman and her son, for the son of the bondwoman shall not be the heir with the son of the free woman. ஆவிக்குரியவனும் மாம்சத்துக்குரியவனும் சுதந்திரவாளியா இருக்க முடியாது. Therefore the spiritual and the carnal cannot inherit together. ஆவிக்குரியவனும் மாம்சத்துக்குரியவனும் ஐக்கியமா இருக்க முடியாது. And the spiritual and the carnal cannot have fellowship. அப்ப ஒரு குடும்பத்துல ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் பிரிவினை உண்டாகிறது. And there is a separation or division between the spiritual and the carnal in the family. ஜெபிக்கிற விஷயத்துல பிரிவினை உண்டாகும். And in praying matters there shall be a division. உபவாசிக்கிற விஷயத்துல பிரிவினை உண்டாகும். In fasting matters too there might be a division. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகிற விஷயத்துல பிரிவினை உண்டாகும். And coming to such meetings also there might be a division. விசுவாசிகளா இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க எல்லா கூட்டங்களுக்கும் போகணுமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் போனா போதாதாம்பாங்க.
Even though they are believers, some might say, should we go to all meetings? Won't it be sufficient if we go to attend Sunday meetings alone? அப்ப அவங்க மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். So they are carnal. அவர்களுக்குள்ள பொருளாசை என்னும் விக்கிரகம் வந்து விட்டது. They've got the covetousness which is idolatry. அப்ப அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களை விட்டு நாம் விலக வேண்டும். So we have to get separated from those idolatrous people. விலக வேண்டும் என்றால் வீட்டை விட்டு வெளியே போகணும் அர்த்தம் கிடையாது. When we say that we got to get separated, doesn't mean that we should quit the house. அவங்க சுபாவத்தை விட்டு நம்ம வேறு பிரியணும். We should come out of those natures. பாருங்க, ஏலியின் வீட்டுல சாமுவேல் வளர்ந்தான். We see that Samuel was brought up in the house of Eli. ஏலியின் சுபாவம் சாமுவேலுக்குள்ள வரல. The natures of Eli were not found in Samuel. ஓப்னியும் பினகாசும் துன்மார்க்கர்களாய் இருந்தார்கள். Hophni and Phinehas were wicked men. அந்த சுபாவம் சாமுவேலுக்குள்ள வரல. Those natures also did not come in Samuel. ஏலியும் ஓப்னியும் பினகாசும் உள்ள அதே வீட்டுல சாமுவேல் தேவ சத்தம் கேட்கக்கூடியவனாய் வளர்ந்தான். Samuel living in the same house where Eli, Hophni and Phinehas was living, he grew up hearing the voice of God. அதனால உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, so whatever your family circumstance might be, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாய் இருந்தாலும் சரி, people in your family might be of any nature, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க படிக்கிற இடங்கள்ல சுற்றிலும் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, in the place where you work and in the place where you study, people around you might be with any nature. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். He that pleaseth the Lord will do his pleasure even in Babylon. எந்த சூழ்நிலை மத்தியிலும் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வாஞ்சித்தால் நிச்சயமாக முடியும். In any circumstance, if you desire to be with the Lord, certainly you can. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? வேறுபாட்டின் ஜீவியம் என்பது கிறிஸ்துவின் எலும்பு, இயேசுவின் எலும்பு என்பதை ஒருபோதும் மறந்து போக கூடாது. So never should we forget the life of separation is the bone of Jesus or bone of Christ. ஏனென்றால் வேறுபாட்டின் ஜீவியம் செய்தால் மாத்திரம்தான் நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் மாற முடியும். For only when we lead the life of separation can we become the children of God. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்களை இதை படிக்கிறோம். In 2 Corinthians chapter 6 verses 14 to 18 we read, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். Be not unequally yoked together with unbelievers, for what fellowship hath righteousness with unrighteousness, and what communion hath light with darkness, and what concord hath Christ with Belial, or what part hath he that believeth with an infidel, and what agreement hath the temple of God with idols? For ye are the temple of the living God, as God has said, I will dwell in them and walk in them, and I will be their God, and they shall be my people. Wherefore come out from among them, and be ye separate, saith the Lord, and touch not the unclean thing, and I will receive you, and will be a father unto you, and ye shall be my sons and daughters, saith the Lord Almighty. இந்த வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்க. யாரெல்லாம் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யறாங்களோ அவங்களைத்தான் நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பிதாவாய் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். Listen to these words carefully. The Lord God says, those who lead a life of separation alone will I receive, and I will be a father unto them. ஆனால் நம்மில் பலருடைய வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் ஆனாலும் இந்த சத்தியத்துல வேறுபாட்டின் ஜீவியம் என்கிற எலும்பை நாம் முறித்து போட்டு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய மனம் போல மற்றவர்களிடத்திலே உலக ஜனங்களிடத்திலே ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். Now when we consider our lives, it's been so many years since we have come to this truth, yet we have not led a life of separation. We have broken that bone and live according to the whims and fancies of our mind. அடுத்தபடியாக தெய்வீக சுகம் என்பது ஒரு உபதேசமாக இருக்கிறது. Next, divine healing is a doctrine. அது ஒரு இயேசுவின் எலும்பு. That is a bone of Jesus. இயேசு என்ன சொல்லுகிறார்? What does Jesus say? அவர் கல்வாரி சிலுவையில பல்வேறு காயங்களப்பட்டு அந்த காயங்கள் தழும்புகளாய் மாறி இருக்கிறார். And in Calvary he was wounded and bruised much. Those became stripes. அந்த தழும்புகள் எதற்காக? And what for are those stripes? 1 பேதுரு 2 அதிகாரம்
24ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Who his own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes ye were healed. தெய்வீக சுகம் என்பது ஒரு எலும்பாக, இயேசுவின் எலும்பாக அல்லது இயேசுவின் உபதேசமாக காணப்படுகிறது. Divine healing is a bone of Jesus or a doctrine of Jesus. அதைத்தான் நாம் படிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. That is what is written. Jesus said, it is not good to take the children's bread and to give it to the dogs. உங்களுடைய சரீரத்துல, நம்மில் பலருடைய சரீரத்துல நாம் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறோம். Most of us are sick in body. வியாதிகள் வருடக்கணக்காக நம்மை பின்பற்றி வருகிறது. And we can see many sicknesses have been together with us for years together. அதற்கு சிலரை பொறுத்தவரையிலும் மருந்து மாத்திரை எடுக்கக்கூடியவர்களாக இந்த வியாதியில சில தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். Certain children of God are taking medicines in this sickness. அப்ப நாம் இயேசுவின் எலும்புகளை முறித்து போடுகிறோம். So we are breaking the bones of Jesus. ஒருவேளை சிலர் மருந்து மாத்திரை எடுக்காம இருக்கலாம். Some people might not be resorting to medicines or tablets. ஊழியர்கள் மருந்து மாத்திரை எடுக்கல. The workers of God do not take medicines or tablets. ஆனா அதே வேளை சுகத்தையும் பெற்றுக்கொள்ளல. At the same time they haven't received a healing. தொடர்ந்து வியாதியிலேயே இருக்கிறோம். They are continuing in sickness. அப்ப அதோட அர்த்தம் என்னவென்றால், இயேசுவின் தழும்புகளின் மூலமாக கிடைக்கிற சுகத்தை நம்ம என்ன செய்யல, உரிமை பாராட்டி நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. The meaning is that we have not claimed the healing that we received from the stripes of Jesus. இயேசுவின் தழும்புகள்ல எந்த வியாதியையும் குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. There is power in the stripe of Jesus to heal any sickness. இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? How many of us who are listening to these words believe it? அது ஒரு உபதேசம். That is a doctrine. விசேஷமாக அந்த உபதேசத்துல கூட குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. Particularly there is a healing power in this doctrine also. இப்போ ஒரு நூற்றுக்கு இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான். A centurion said unto Jesus, இயேசு அவனுடைய வேலைக்காரனை நான் வந்து சுகமாக்குறேன்னு சொல்றார். Jesus said unto him, I will come and heal your servant. ஆனா அவன் சொல்றான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரம் அல்ல. He said, I am not worthy that you should come unto me. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். I am a man under authority. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. I have soldiers under me. ஒருவனை போய் என்றால் போகிறான். If I say unto one, go, he goeth. வா என்றால் வருகிறான். And I say to another, come, and he cometh. இதை செய் என்றால் அதை செய்கிறான். And to my servant do this, he doeth it. அப்படி இருக்கும்போது, Being so, நீர் இருந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும். at the place where you are, just tell a word. அப்போது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவார். And my servant shall be healed. அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. Look at his faith. இயேசு என் வீட்டுக்கு வந்து சுகமாகணும்னு அவன் விரும்பல. He did not expect or desire Jesus to come to his house to heal the servant. பொதுவாக விசுவாசிகள் வியாதிப்படுகிற வேளை சில வேளை அவங்க என்ன விரும்புறாங்க, ஊழியக்காரங்க வந்து சுகம் ஜெபிக்கணும்னு விரும்புறாங்க. Generally, when believers fall sick, they desire that the workers of God should visit their houses and pray for them. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, the just shall live by his faith. இந்த நூற்றுக்கு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. You have to receive the faith of this centurion. அவன் சொல்றான், இயேசு நீர் என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. He said unto Jesus, that's no necessity for you to come to my house. இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி நீர் வர வேண்டாம். You needn't take this long journey to come to my house. இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்ல, அந்த வார்த்தை டிராவல் பண்ணி போகும், பிரயாணம் பண்ணி போகும். And from the place where you are, you say a word and your word can travel. இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of you have such a faith? சிலர் சரீரத்தில் வியாதியஸ்தர்களா இருக்கலாம். Some may be sick in the body. புறம்பான மனிதன் இல்ல. In the outer man. ஆனா சிலரை பொறுத்தவரைக்கும் உள்ளான மனிதன்ல வியாதி. But as far as some are concerned, they are sick in the inner man. நான் கடந்த நாட்களிலே சொன்னது போல, As I told you in the past, மாம்ச கண்கள் நன்றா தான் இருக்குது. Our physical eyes are all right. ஆனா ஆவிக்குரிய கண்கள் குருடா இருக்குது. But spiritual eyes are blinded. மனக்கண்கள் குருடா இருக்கிறது. And the eyes of understanding are blinded. பரிசுத்த பவுல் சொல்லும்போது, St. Paul says, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் the God of this world, சிலருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லுகிறார். he says, has blinded the eyes of understanding. அப்படி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். In this way they have been blinded in their understanding. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களுக்கு, those who are blind in understanding, இயேசுவை நோக்கி பார்க்க முடியாது. cannot look unto Jesus.
வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:4. 2 Corinthians chapter 4 verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். In whom the God of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. The mind is blinded. அதே எபேசியர் 1 அதிகாரத்தில் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். At the same time in Ephesians chapter 1 it is written that eyes of understanding be enlightened. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று எபேசு சபைக்காக பவுல் வேண்டிக் கொள்கிறார். St. Paul was praying for the Ephesian church that they received eyes of understanding which was being enlightened. அப்ப அர்த்தம் எபேசு சபை விசுவாசிகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்ல. That means the Ephesian believers did not have eyes which have enlightened. எபேசியர் 1:19. Ephesians chapter 1 verse 18 in English. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். The eyes of your understanding being enlightened, that ye may know what is the hope of his calling, and what the riches of the glory of his inheritance in the saints. சரீர பிரகாரமாக நமக்கு நல்ல கண்கள் இருக்கலாம். Physically we might have bright eyes. நல்ல காதுகள் இருக்கலாம். We might have clear ears. நல்ல வாய் இருக்கலாம். We might have a good mouth. நல்ல இருதயம் இருக்கலாம். We might have a good heart. சரீர பிரகாரமாக எழுத்தின்படியாக. Literally or physically. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. But spiritually our eyes are blinded. கலாத்திய சபையாரை போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாக அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். And for the Galatian church, Lord Jesus Christ was evidently crucified set before them. பிலிப்பியர் கலாத்தியர் 3:1. Galatians chapter 3 verse 1. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. O foolish Galatians, who hath bewitched you that ye should not obey the truth, before whose eyes Jesus Christ hath been evidently set forth, crucified among you? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்களை மூடினால் உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறாரா? And is Jesus Christ crucified evidently set before your eyes? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை காணக்கூடிய கண்கள் நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of us have eyes to see Jesus the crucified? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறார். In the book of Revelation chapter 4 we see Apostle John saw the throne of God. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை பார்க்கிறார். He saw God the Father seated on the throne. அவர் வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறார் என்று பார்க்கிறார். He saw that he was like unto a jasper and a sardine stone. 4 ஜீவன்களை பார்க்கிறார். He saw the 4 beasts. 24 ஆசனங்களையும் அதிலே உட்கார்ந்திருக்கிற மூப்பர்களையும் பார்க்கிறார். He saw the 24 seats and the elders seated upon it. பளிங்குக்கொப்பான கண்ணாடி கடலை பார்க்கிறார். He saw a sea of glass like unto crystal. அக்னி கலந்த கண்ணாடி கடலை பார்க்கிறார். And he also sea of glass mingled with fire. சியோனை பார்க்கிறார். He saw Zion. அங்கே பிதாவோடும் குமாரனோடும் இருக்கக்கூடிய 144,000 தேவ ஊழியர்களை பார்க்கிறார். And there along with the Father and the Son he saw 144,000 workers of God. வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய புதிய எருசலேமை பார்க்கிறார். He saw New Jerusalem descending down from heaven. இன்றைக்கு இதையெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கிறதா? Today have we got eyes to see all these? அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்கிறார். He saw Jesus the slain. அந்த இயேசுவுக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருப்பதாக யோவான் பார்க்கிறார். John saw Jesus having 7 horns and 7 eyes. நமக்கு அதெல்லாம் பார்க்க முடிகிறதா? Are we able to see all those? ஏசாயா 33ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது In Isaiah chapter 33 we read, தூரத்துள்ள தேசத்தை பார்க்கக்கூடிய கண்கள், and eyes to see the land which was afar off, ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கக்கூடிய கண்கள், and eyes by which we can see behold the king in his glory. ஏசாயா 33:17. Isaiah chapter 33 verse 17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். Thine eyes shall see the king in his beauty, they shall behold the land that is very far off. இன்னைக்கு இந்த கண்கள் நமக்கு இருக்கிறதா? Today have we got such eyes? அப்ப நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. Therefore our eyes are blinded. அதனால சரீரத்தில் நீங்க வியாதியஸ்தர்களா இருந்தாலும், Therefore if you are sick in the body, அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள 2 மனிதன் இருக்கிறான். there are 2 men inside every man. இங்க உட்கார்ந்துக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ள 2 மனிதன். There are 2 men inside
everyone who is seated here. ஒன்று புறம்பான மனிதன். The first, the outer man, அது இந்த சரீரத்தை காட்டுகிறது. shows his physical body. இரண்டாவது உள்ளான மனிதன். Second, the inner man. வேதத்தில் நாம் படிக்கிறோம். In the scripture we read. 2 கொரிந்தியர்ல படிக்கிறோம். In 2 Corinthians we எங்கள் read. புறம்பான மனிதனானது அழிந்தும். Even though our outward man perish. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. Yet the inward man is renewed day by day. 2 கொரிந்தியர் 4:16. 2 Corinthians chapter 4 verse 16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. For which cause we faint not, but though our outward man perish, yet the inward man is renewed day by day. இங்கே 2 மனிதனை குறித்து படிக்கிறோம். Here we read about 2 men. நம்ம எத்தனை பேருக்கு இந்த வெளிப்படுத்தல் இருக்கிறது? How many of us have got this revelation? இதுவரைக்கும் அந்த வெளிப்படுத்தல் நமக்கு இருந்ததா? Till now did we have this revelation? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள 2 மனிதன் உண்டு. There are 2 men inside every one of us. ஒன்று புறம்பான மனிதன். The first is the outward man. இன்னொன்று உள்ளான மனிதன். Second is the inward man. நம்ம சாப்பிடுறது, குடிக்கிறது, தூங்குறது, குளிக்கிறது எல்லாம் புறம்பான மனிதனுக்கு செய்றோம். We eat, drink, sleep and take bath, everything for the outward man. அதுபோல உள்ளான மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். And similarly we have to feed the inward man also. உள்ளான மனிதனுக்கு குடிக்க கொடுக்கணும். We have to give drink to the inward man. அப்ப உள்ளான மனிதனுக்கு ஆகாரம் தான் உபதேசம். சத்தியத்தை கேட்கணும், புசிக்கணும். The food for the inward man is the doctrine, the truth. We have to eat it. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கல நான் என்ன செய்தேன்? அதை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். He says, when I listened to your words, I took it and ate it as my necessary food. சத்தியத்தை புசிக்கிறவர்களாய், உபதேசத்தை புசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, குடிப்பது அபிஷேகத்தை குடிக்கணும். And we have to eat the truths and doctrines and drink the anointing. அபிஷேகம் என்பது தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Anointing has been compared to water. மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தத்தை குடிக்க வேண்டும். Not only that, we have to drink the blood of Jesus. இயேசு சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Jesus says, whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. அந்த பானம் பண்ணுகிறவன் என்கிற வார்த்தை மூல பாஷையில, கிரேக்க பாஷையில உறிஞ்சி குடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written as drink in English, but in the original language it is written that we have to suck it. இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்க வேண்டும். We have to suck the blood of Jesus. ஒவ்வொரு நாளும் அறிக்கையின் மூலமாக இயேசுவின் இரத்தத்தை நாம் குடிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Every day by confession we have to drink or suck the blood of Jesus. அடுத்து உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும். Next, by the Spirit we have to be strengthened by might in the inner man. அப்ப அபிஷேகத்தினால தான் உள்ளான மனிதன் பலப்படுத்தப்படுகிறது. Therefore by the anointing the inward man is strengthened. அப்ப நம்முடைய புறமான மனிதன் நல்ல ஆரோக்கியமாய் இருந்து உள்ளான மனிதன் வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்க கூடாது. Therefore our outward man being quite hale and healthy, our inward man should not be weak and feeble. இங்க அப்போஸ்தலன் சொல்கிறார், எங்கள் புறமான மனிதன் அழிந்து கொண்டிருக்கிறது. Here the apostle says the outward man is perishing. நாங்க சோர்ந்து போகவில்லை. We faint not. இன்றைக்கு நம்ம கண்ணுல குழி விழுந்தால், கன்னத்திலிருந்து குழி விழுந்தால், அதுக்கு முடி கொட்டினா, கருப்பு முடி வெள்ள முடி ஆனால், இப்படி சரீரத்தில் உண்டாகிற மாற்றங்களுக்கு கவலைப்படுகிறோம், பாரப்படுகிறோம். Today, if our eyes go inside the cavity, if we got sunken cheeks, if our black hair turns grey, then immediately we've got a great burden and a concern for all those. எழுத்தின்படியான அந்த கண்கள் பார்வை மங்கினா துடித்து போகிறோம். And literally, if our eyesight grows dim, we are grieving over that. சரீரத்தில் பலவீனங்கள் உண்டானால் நம்மால் தாங்க முடியவில்லை. If our body grows weak, we are not able to endure it. பதறி போகிறோம். We are concerned about it. ஆனா உள்ளான மனிதன் நம்மில் பலருடைய வாழ்க்கையில கோமா ஸ்டேஜ்ல இருக்குது வருஷ கணக்கா. But in the life of most of us, we can say that inward man is in a coma stage for years together. என்ன பல வருஷமா அதுக்கு ஆகாரம் கொடுக்கல. For many years we haven't fed it. பல வருஷமா அதை சுத்திகரிக்கல. For many years we haven't cleansed it. பல வருஷமாக ஆவியிலே நிரப்பப்பட அந்த உள்ளான மனிதன் பலப்படுத்தப்பட இடம் கொடுக்கல, காத்திருக்கல. For many years we did not give room and we did not wait for inner man to be strengthened by the Spirit. இன்னும் சொல்ல போனா பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளான மனிதன் ஒருத்தன் இருக்காங்கிற அறிவே இல்ல. In fact, many people of God do not have an understanding that there is an inward man.
ஆகவே பவுல் சொல்கிறார், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. St. Paul says the inward man is renewed day by day. நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். Our inward man should be renewed. அவருடைய ஆவியினாலே, எபேசியர்ல படிக்கிற அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுத்தப்பட வேண்டும். And in Ephesians it is written that our inner man might be strengthened mightily by his spirit. இந்த பலப்படுத்தப்படாவிட்டால் நம்முடைய உள்ளான மனிதன் வீக்கா, பலவீனமா இருக்குது, வியாதிப்பட்டிருக்குது. In this way, if it is not strengthened, our inward man is weak and sick. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில சோதனை வந்தால், நிந்தை வந்தால், அவமானம் வந்தால், பரியாசம் வந்தால் என்ன செய்ய முடியாது? சகிக்க முடியாது, நிக்க முடியாது. ஏன்னா உள்ளான மனிதன் வீக்கா இருக்குது. Therefore, when we face reproaches, shame, scorns and derisions in our Christian life, we cannot endure it because the inward man is weak. இப்ப புறமான மனிதன் பலமா இருந்தா ஒரு மனிதன் என்ன செய்யலாம்? சில வேளை ஒரு 100 கிலோ அரிசி மூட்டையை தூக்கலாம். Suppose our outward man is healthy and strong, he can carry a rice bag which is 100 kg in weight. எந்த அளவுக்கு சரீரம் பலம் இருக்கோ அந்த அளவுக்கு வெயிட் தூக்கலாம். To the extent he has got strength, to that extent he can carry heavy weights. அதுபோல உள்ளான மனிதன் உங்களுக்கு பலமா இருந்தா தான் சோதனை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவருடைய சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இத தாங்க முடியும். Similarly, only if you have strength in the inward man alone, you can endure all the temptations, trials, problems and reproaches you face in the Christian life. இல்லாவிட்டால் ஒரு சின்ன சோதனை, சின்ன பிரச்சனை வந்தாலே நாம் சோர்ந்து போய் எலியாவை போல போய் சூரச்செடியின் கீழே படுத்திருப்போம், யோனாவை போல போய் ஆமணக்கு செடியின் கீழே படுத்திருப்போம். Or else even for a very trivial issue or a picayune situation, we will become faint and weary and go and lie down under a juniper tree like Elijah or under a gourd like Jonah. ஆகவே நம்மில் எத்தனை பேர் சரீரத்தில் வியாதிப்பட்டிருக்கிறோம்? Therefore, how many of us are sick in body? நம்மில் எத்தனை பேர் உள்ளான மனிதனில் வியாதிப்பட்டிருக்கிறோம்? How many of us are sick in the inward man? இயேசுவின் தழும்புகளிலிருந்து குணமாக்கும் வல்லமை இப்போது புறப்பட்டு வருகிறது. The power of healing is proceeding from the stripes of Jesus now. மின்னலின் வேகத்தை பார்க்கலாம். More than the speed of lightning. ஒளியின் வேகத்தை பார்க்கலாம். More than the speed of light. 1,72,000 கிலோமீட்டர் சம்திங் சொல்லப்பட்டிருக்கு ஒளியின் வேகம். The speed of light has been given as 1,72,000 kilometers. அதுபோல தேவனுடைய தழும்புகளிலிருந்து, இயேசுவுடைய தழும்புகளிலிருந்து இதோ அந்த குணமாக்கும் வல்லமை மின்னலை போல அந்த ஒளியின் வேகத்தை பார்க்கல அதிகமான வேகத்தோடு நம்மை நோக்கி வருகிறது. Behold, the power of healing from the stripes of Jesus proceeded like lightning and more than the speed of light. நம்ம எத்தனை பேர் தேவனை நோக்கி கேட்க போகிறோம்? How many of us are going to ask of the Lord? ஆண்டவரே, என்னுடைய உள்ளான மனிதன் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறது. Oh Lord, my inner man is terribly weak. என்னுடைய உள்ளான மனிதன் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறது. My inward man is not sanctified. அல்லது எழுத்தின்படியாக சரீரத்திலும் கூட பல்வேறு வியாதிகள் காணப்படுகிறது. Or literally too, there are many sicknesses in my physical body. இந்த தெய்வீக சுக உபதேசத்தை நாம் அனுபவியாமல் இருப்போம் என்று சொன்னால், இயேசுவின் தழும்புகள்ல மறைந்திருக்கும் குணமாக்கும் வல்லமையை நீ இந்த பூமியில உன்னுடைய உள்ளான மனிதனிலும் புறம்பான மனிதனிலும் அனுபவிக்காமல் இருப்பாயானால், if you are not able to stand on divine healing, or if you are not experiencing the healing power of Lord Jesus Christ from the stripes for your outward man and for your inward man, நாம் இயேசுவின் எலும்புகளை முறித்து போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். we are breaking the bones of Jesus. இயேசுவின் தழும்புகளிலிருந்து வெளிப்படக்கூடிய இலவசமாய் கிடைக்கக்கூடிய அந்த குணமாக்குதலை, அந்த சுகத்தை நாம் அலட்சியம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். We are despising the healing or the health that we receive from the stripes of Jesus. உங்களுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டாலும், whatever the problems be in your family, எப்படிப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை தேவையாயிருந்தாலும், and whatever the sickness might be, you are requiring a deliverance, அந்த நூற்றுக்கதிபதி போல விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். you be in faith like that centurion. ஒரு வார்த்தை சொல்லும், to give me a word, ஒரு வார்த்தை சொல்லும், tell a word, அந்த வார்த்தை பிரயாணம் பண்ணி போகும். that word can travel. இயேசுவின் வார்த்தை எத்தனையோ கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போய் உன்னுடைய வியாதியஸ்தனை குணமாக்கும். The word of Jesus can travel kilometers together to heal the sick person. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to believe that. மாத்திரமல்ல, வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். ஜெபத்தில் நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும், பாசிட்டிவா அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். Not only that, you have to positively confess those in your prayers. நடக்காத காரியத்தை இயேசு நடத்தி கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், சுகத்தை பெற்ற பிற்பாடு அல்ல, சுகம் பெற்ற பிற்பாடு சுகம் கொடுத்தார் சொல்லக்கூடாது. சரீரத்தில் வியாதி போராடி கொண்டிருக்கும் போதே, விடுதலை கிடைக்காமல் இருக்கும் போதே, மரணத்தின் வல்லமை நம்மோடு போராடி கொண்டிருக்கும் போதே இயேசு சுகத்தை கொடுத்தார் என்று அறிக்கை பண்ண வேண்டும். Not confessing that Jesus has given you healing after you have received that, but when you are struggling in the body with sicknesses and problems and pain, you have to confess that the Lord Jesus has given you a deliverance. ரோமர் 10:10 அதான் ஃபார்முலா.
That is the formula we read in Romans chapter 10 verse 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. வாயில அறிக்கை பண்ணணும். We have to confess with mouth. எதை அறிக்கை பண்ணணும்? What should we confess? 1 யோவான் 4 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம் வாசிக்கும்போது, When we read 1 John chapter 4 verses 2 and 3, மாம்சத்துல வந்த இயேசுவை நீங்க அறிக்கை பண்ணி ஜீவிக்காவிட்டால் நமக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதாம். if you do not confess Lord Jesus Christ who has come in the flesh by your mouth, then the spirit of Antichrist worketh in us. இயேசுவின் மரணத்தை தினந்தோறும் அறிக்கை பண்ணுங்க. Every day confess the death of Jesus. இயேசுவின் இரத்தத்தை தினந்தோறும் அறிக்கை பண்ணுங்க. Every day confess the blood of Jesus. இயேசுவின் தழும்புகளை தினந்தோறும் அறிக்கை பண்ணுங்க. Every day confess the stripes of Jesus. அப்போது பாவத்திலிருந்து விடுதலை, Then there is a deliverance from sin, சாபத்திலிருந்து விடுதலை, deliverance from curse, மந்திரவாதத்திலிருந்து விடுதலை, there is deliverance from witchcraft, மரணத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, deliverance from the power of death, பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, deliverance from the power of hell, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை. the deliverance from the power of the devil. மாம்சத்துல வந்த இயேசுவை நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். We have to confess Jesus who has come in the flesh. வெட்கப்படக்கூடாது. We should not be ashamed. வெட்கப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வந்து விட்டது. If we feel ashamed, then the spirit of Antichrist has come in us. 1 யோவான் 4 அதிகாரம் 2-3 வசனங்கள். 1 John chapter 4 verses 2 and 3. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. Hereby know ye the Spirit of God. Every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God, and every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God. And this is that spirit of Antichrist, whereof ye have heard that it should come, and even now already is it in this world. இந்த வார்த்தைகளை கவனியுங்க. Listen to these words. மாம்சத்துல வந்த இயேசுவை நீங்க அறிக்கை பண்ண வேணும். You have to confess Jesus who has come in the flesh. வெட்கப்படக்கூடாது. You should not feel shy. இப்படி நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா, If you confess in this way, உங்களுக்கு விடுதலை நிச்சயம். sure deliverance for you. ஒருவேளை உடனே கிடைக்காம இருக்கலாம். Maybe you are not delivered immediately. தாமதித்தாலும் நிச்சயமாய் கிடைக்கும். Even though it's a delay, you surely receive it. ஏன்னா ஆண்டவருடைய விசுவாசத்தை பரிசோதிப்பார். For the Lord will test your faith. உடனே கொடுக்க மாட்டார். He won't give you immediately. தாமதிக்கும் போது நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறதா? When there are delays, is our faith being shaken? ஆபிரகாமை பாருங்கள். Look unto Abraham. உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார். He said, I will give you a son. வாக்குத்தத்தம் பண்ணினார். He promised. அவனுக்கு கிட்டத்தட்ட 75 வயது இருக்கும்போது. When he was 75 years old. ஆனா குழந்தை கிடைத்தது கிட்டத்தட்ட 100 வயது இருக்கும்போது. But when he received a child at the age of 100. அப்ப கேட்ட உடனே கொடுத்த உடனே சொன்ன உடனே கிடைக்கல. So he did not receive a child as soon as he was promised. ஒரு வருஷம் 2 வருஷம்ல சுமார் 25 வருடங்கள். Not just 1 or 2 years, but 25 long years. விசுவாசத்துல தடுமாற்றம் உண்டாகல. He did not stagger in faith. அவனுடைய விசுவாசத்துல பலவீனம் இல்லை என்று ரோமர் 4 அதிகாரத்துல படிக்கிறோம். In Romans chapter 4 we see that he did not turn weak in faith. அப்ப ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டான்? How did he receive Isaac? ஆண்டவர் தரேன்னு சொன்னாரே, தரலையேன்னு சொல்லல. He didn't say God told that he will give, but he hasn't yet given it. கிடைக்காத ஈசாக்க மனதுல கற்பனை பண்ணி தேவன் கொடுத்தார் என்று சொல்லி ஈசாக்கை கொடுத்தார் என்று சொல்லி அவன் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். He was starting to praise the Lord, saying that the Lord had given him an Isaac, even though God hadn't given him actually at the time. அதுபோல நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கிடைக்காத காரியத்தை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிப்போமாக. Similarly, the things that we haven't received in our life, let us start praising the Lord, saying that the Lord has given that to us. அறிக்கைங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்க. Look how important confession is. மத்தேயு 10 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார். In Matthew chapter 10 Jesus says, 32-33 verses 32 and 33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். Whosoever therefore shall confess me before men, him will I confess also before my Father which is in heaven. But whosoever shall deny me before men, him will I also deny before my Father which is in heaven. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, இப்ப நீங்க வந்து மனுஷர் முன்னாடி இயேசு என்று நீங்க சொல்லும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்னாடி இயேசு என்ன செய்றாரு? உங்க பேரை பிதா கிட்ட அறிக்கை பண்றார். Whosoever therefore shall confess me before men,
Now if you confess the name Jesus once before men, immediately your name will be confessed by Jesus before Father in heaven. இப்போ நீங்க என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க? Now what problem have you come? அது வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம். It might be concerned with your job. குடும்பத்தில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம். Or a problem in the family. பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருக்கலாம். Problem with children. படிக்கிற இடங்களில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம். Problem in your educational institution. இது எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம். Above all, there might be a problem in your spiritual life. இப்போ எல்லாரும் கண்களை மூடி சில நிமிஷங்கள். Now all of you closing your eyes for few minutes. உங்களுடைய பிரச்சனையை கொண்டு வாங்க. Bring your problems. இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வேளையில மாம்சத்தில் வந்த இயேசு, எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு, எனக்காக சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று இப்போது அறிக்கை பண்ணுங்க. உங்க பேரை, உங்க பிரச்சனைய இப்போதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு அறிக்கை பண்ணுகிறார். Now bring your problems before you and confess, saying, Jesus came in the flesh and shed his blood for me. Jesus was crucified on the cross for me. If you confess like that, right now, he will be making mention of your name before the Father in heaven. நீங்க வாய்க்குள்ளேயே மௌன விரதம் இருக்க கூடாது. And you must not be mumbling inside your mouth. அறிக்கை வாயை திறந்து பண்ணணும். You have to confess, opening up your mouth. மனுஷர் முன்பாக, before men. சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு, Jesus who shed his blood on cross for me. என் ஆவி ஆத்தும சரீரத்தில் போராடுகிற பாவத்தின் வல்லமையே, Oh power of sin that is striving against my spirit, soul and body. எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு பாவத்தின் வல்லமையை, என்னோடு போராடுகிற பாவத்தின் வல்லமையை அழித்து போடுகிறார். Jesus who shed his blood for me is destroying the power of sin that was striving against me. என் ஆவி ஆத்தும சரீரத்தில் போராடுகிற பாவத்தின் வல்லமையே, Oh power of sin that is striving against my spirit, soul and body. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை உன்மேல் தெளிக்கிறேன். I am sprinkling the holy blood of Jesus upon you. இப்போதே விடுதலை. Right now a deliverance. இப்போதே விடுதலை. Right now a deliverance. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் என்னை விடுவிக்கிறது. The holy blood of Jesus is delivering me. அதுபோல சரீரத்திலே போராடிக் கொண்டிருக்கிற வியாதியின் வல்லமையே, Similarly, the power of sickness that is striving against the body. நம் ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் புறம்பான மனிதனிலும் போராடிக் கொண்டிருக்கிற வியாதியின் வல்லமையே, The power of sickness that is striving against the physical or outward body of every one of us. புறமான மனிதனிலும் உள்ளான மனிதனிலும் போராடிக் கொண்டிருக்கிற மரணத்தின் வல்லமையே, Oh power of death that is striving against the outward body and the inward body. உள்ளான மனிதனிலும் புறமான மனிதனிலும் போராடிக் கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமையே, Power of devil that is striving against the inward body and the outward body. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் உன்மேல் தெளிக்கப்படுகிறது. The holy blood of Jesus is being sprinkled upon you. இப்போதே இயேசுவின் பரிசுத்த இரத்தம் என்னை விடுவிக்கிறது. Right now the holy blood of Jesus is delivering me. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவரையும் விடுவித்துக் கொண்டிருக்கிறது. The holy blood of Jesus is delivering every one of us. உங்களுடைய குடும்பங்களில், In your families, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், in the life of your children, உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில், in your business places, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் in your place where you work, போராடிக் கொண்டிருக்கிற சகல சாத்தானின் வல்லமையும், all the powers of Satan, வருடக்கணக்காக உங்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் வல்லமை, and the power of the devil which has kept you bound for years together, இப்போதே இயேசுவின் சிலுவை மரணம் பரிகரிக்கிறது. right now the death of Jesus at the cross is atoning it. இயேசுவின் சிலுவை மரணத்திலிருந்து மின்னலை போல வல்லமை புறப்பட்டு வருகிறது. The power like that of lightning is proceeding out of the death of Jesus at the cross. இப்போதே விடுதலை. Right now a deliverance. இந்த நொடிப்பொழுதே விடுதலை. Deliverance this moment. சாத்தானின் வல்லமைகள் சுட்டரிக்கப்படுகிறது. The power of Satan is being scorched. நம்முடைய ஜீவியத்திலே போராடுகிற பாவத்தின் வல்லமையை இயேசு சுட்டரிக்கிறார். Jesus is scorching the power of sin that is striving against our life. இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன? What is the reason for all the problems that we encounter today? பிசாசு. Devil. அந்த பிசாசு யார் தெரியுமா? Do you know who the devil is? விழுந்து போன தூதன். He is a fallen angel. அந்த தூதனை தேவன் தான் படைத்தார். God had created that angel. தேவன் தான் படைத்தார். God had created. அவன் விழுந்து போய் பிசாசாய் மாறிவிட்டான். After he fell, he became a devil. பிசாசை பார்க்கலும் எத்தனையோ கோடி கோடி மடங்கு நம்முடைய தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. Our God is more powerful a million times than the devil. இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் பிசாசினால் கொண்டு வரப்பட்டவை.
The problems and the trials that you and I encounter today are being brought in by the devil. எல்லா பிசாசின் வல்லமையும் சுட்டரிக்கக்கூடிய வல்லமை இயேசுவினிடத்தில் பரிசுத்த ஆவியினிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிறது. And Jesus, the Holy Ghost, and God the Father have got the power to scorch all the powers of the devil. இயேசு என்று அறிக்கையிடுவோம். Let us confess Jesus. இந்த வேளையிலே பரலோகத்திலே பிதாவின் முன்பாக இயேசு உன்னுடைய பெயரை அறிக்கையிடுகிறார். Right now before God the Father in heaven, Jesus is confessing your name. நாளைக்கல்ல, not tomorrow, அடுத்த வாரம் அல்ல, not the next week. இயேசு என்னை விடுவிக்கிறார். Jesus is delivering me. இயேசு என்னை குணமாக்குகிறார். Jesus is healing me. இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். Jesus has forgiven my sins. இயேசுவின் இரத்தம் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறது. The blood of Jesus has given me victory. இயேசு என் வியாதியை குணமாக்கி விட்டார். Jesus has healed my sickness. இப்படி நாம் அறிக்கையிட when we keep on confessing like this, இப்போது right now பரலோகத்தில் இருக்க பிதாவின் முன்பாக before the God the Father in heaven, இயேசு உன்னையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் அறிக்கையிடுகிறார். Jesus is confessing you and your problems. அவர் அறிக்கையிட்ட அந்த சனப்பொழுது, the moment that he confessed, பிதாவுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை உச்சரித்த அந்த நிமிஷத்திலே, the very moment that he had spelled out our name before the Father, அந்த நொடி பொழுது, that moment, நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் ஒரு விடுதலை, there is a deliverance in our spirit, soul and body. சந்தேகிக்காமல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You have to believe without any doubt. அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கள். remove unbelief. வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். take hold of the word. நேபுகாத்நேச்சாரை போல நாம் இயேசுவின் எலும்புகளை முறித்து போட வேண்டாம். Let us not break the bones of Jesus as Nebuchadnezzar did. இயேசுவின் வார்த்தை நம்மை விடுவிக்கிறது. The word of Jesus is delivering us. இயேசுவின் வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. The word of Jesus is healing us. இயேசுவின் வார்த்தை நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. The word of Jesus is giving us a victory. இயேசு என்று அறிக்கையிடுவோம். Let us confess Jesus. இயேசுவின் இரத்தமே பெரியது. The blood of Jesus is great. நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையை பார்க்கலாம். Better or more than all the problems that we encounter. உன்னுடைய உலக பிரகாரமான பிரச்சனை, உன்னுடைய ஆவிக்குரிய பிரச்சனை, எல்லா பிரச்சனையை பார்க்கலாம். இயேசு பெரியவர். Jesus is great than all the problems in your spiritual life and in your worldly life. இயேசு, Jesus, இயேசு, Jesus, இயேசு பெரியவர். Jesus is great. பிசாசே உன்னை பார்க்கிறேன், இயேசு பெரியவர். Oh devil, Jesus is greater than you. இயேசுவின் எலும்புகள்ல வல்லமை இருக்கிறது. There is power in the bones of Jesus. இயேசுவின் எலும்புகள்ல வல்லமை இருக்கிறது. There is power in the bones of Jesus. நான் ஏற்கனவே சொன்னது போல, as I told you earlier, நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். I've told many a times. இந்த வார்த்தை நான் பல இடங்கள்ல பலமுறை சொல்லி இருக்கிறேன். I have told these words many times in many places. ஒரு மனிதனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போனார்கள். They carried a man to bury. ஒரு ராணுவம் குறுக்கே வந்தது. An army intercepted. உடனே என்ன செய்தார்கள்? பயத்தில் அந்த மனிதனை எலிசாவின் கல்லறையிலே போட்டு விட்டார்கள். Immediately out of fear, the pallbearers threw that man on the bones of the sepulchre of Elisha. அங்கே எலிசாவின் எலும்புகள் இருந்தது. There were the bones of Elisha. அந்த எலிசாவின் எலும்புகள் மேல் செத்து போன மனிதனுடைய பிரேதம் விழுந்தபோது, when the body of the dead man fell upon the bones of Elisha, அந்த எலிசாவின் எலும்புகள்ல செத்து போன பிரேதம் விழுந்தபோது, when the dead body fell upon the bones of Elisha, அந்த மனிதன் உயிரோடு எழும்பி விட்டான். that man came back to life. நான் பரலோகத்தை நோக்கி கெஞ்சுகிறேன். I am beseeching unto heaven. நான் திரித்துவ தேவனை நோக்கி கெஞ்சுகிறேன். I am pleading unto the triune God. நாங்கள் செத்த நிலவரத்தில் இருக்கிறோம். Lord, we are in a dead state. பாவத்தினால், by sin, பின்மாற்றத்தினால், by backsliding, வியாதியினால், by sickness, செத்த நிலவரத்தில் இருக்கிறோம். we are in a dead state. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். Though thou hast a name that thou livest, yet thou art dead. அதற்காக அதைரியப்பட வேண்டாம். And for that cause be not discouraged. எலிசாவின் எலும்புகள் மேல் விழுந்த அந்த பிரேதம் உயிரோடு எழுந்திருக்குமானால், if that body which fell upon the bones of Elisha came back to life, நாம் இயேசுவின் எலும்புகள் மேல் விழுவோம். let us fall on the bones of Jesus. இயேசுவின் எலும்புகள் மேல் விழுவோம். Let's fall on the bones of Jesus. பிதாவே, oh Father, எலிசாவின் எலும்புகள் செத்து போன ஒரு பிரேதத்தை உயிரோடு எழுப்பியிருக்க கூடுமானால், if the bones of Elisha were able to bring back a dead man to life, இதோ நாங்கள் இயேசுவின் எலும்புகள் மேல் விழுகிறோம். behold, we are falling on the bones of Jesus. எங்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இயேசுவின் எலும்புகளுக்கு இல்லையோ? Hasn't the bones of Jesus got the power to bring us back to life? இயேசுவின் எலும்புகள் பெரியது.
The bones of Jesus are great. எலிசாவின் எலும்புகளை பார்க்கலாம். More than the bones of Elisha. நம்முடைய இயேசுவின் எலும்புகள் எத்தனையோ கோடி 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 மடங்கு பெரியது. The bones of our Jesus are a million times greater. நீ இன்னும் எத்தனை காலம் நீ அடிமையா இருக்க போகிறாய்? How long are you going to be in captivity? இன்னும் எத்தனை காலம் பாவத்தில் இருக்க போகிறாய்? How long are you going to continue in sin? இன்னும் எத்தனை காலம் வியாதியிலே இருக்க போகிறாய்? How long are you going to continue in sickness? இப்போதே விடுதலை. Right now with deliverance. இயேசுவின் எலும்புகளால் விடுதலை. Our deliverance by the bones of Jesus. இயேசு பெரியவர் என்று அறிக்கையிடுவோம். Let's confess Jesus is great. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்க்கலாம். More than everything in this world. நம்மோடு போராடுகிற எல்லா வல்லமைகளை பார்க்கலாம். More than all the powers that are striving against us. நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற சகல பிரச்சனைகளை பார்க்கலாம். More than all the problems that we are coming across. இயேசு பெரியவர். Jesus is great. நீ வாயை திறந்து நீ இப்போது அறிக்கை பண்ணுவாயானால், if you open up your mouth and confess பரலோகத்திலே from heaven, பிதாவுக்கு முன்பாக before the Father, இயேசு உன்னுடைய பெயரை அறிக்கையிடுகிறார். Jesus is confessing your name. உன்னுடைய பிரச்சனைகளை அறிக்கையிடுகிறார். He is confessing your problem. நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தை பிதாவினிடத்தில் இயேசு அறிக்கையிடுகிறார். And Jesus is telling the problems that you are encountering. நம்முடைய இயேசு பெரியவர். Our Jesus is great. இயேசுவே நீ பெரியவரே, பாரினிலும் உமக்கப்பா தேவனுண்டோ. இயேசுவே நீ பெரியவரே, பாரினிலும் உமக்கப்பா தேவனுண்டோ. பரத்தினிலும் உம்மை அல்லால் வேறாருமில்லையே, யுகத்திலும் நீரென் தஞ்சம் இயேசுநாதா. பரத்தினிலும் உம்மை அல்லால் வேறாருமில்லையே, யுகத்திலும் நீரென் தஞ்சம் இயேசுநாதா. இயேசுவே நீ பெரியவரே, பாரினிலும் உமக்கப்பா தேவனுண்டோ. இயேசுவே நீ பெரியவரே, பாரினிலும் உமக்கப்பா தேவனுண்டோ. பரத்தினிலும் உம்மை அல்லால் வேறாருமில்லையே, யுகத்திலும் நீரென் தஞ்சம் இயேசுநாதா. 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 கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய தோல்விகளை அறிக்கையிடாதே, உன் பிரச்சனைகளை அறிக்கையிடாதே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளை பார்க்கல இயேசு பெரியவர் என்று ஒவ்வொரு நாள் அறிக்கையிடு. உன் பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிற அந்த பிசாசின் வல்லமையை பார்க்கலாம். என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு என்னை குணமாக்கி இருக்கிறார், என் இயேசு என்னை விடுவித்து இருக்கிறார், என் இயேசு எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்று இயேசுவை உயர்த்து. கர்த்தர் நிச்சயமாக உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம்.